ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ரமதான் நோம்பில் இஃப்தாருக்கு வித்தியாசமாக ஒரு சூப்பரான ஸ்நாக். எப்பவும் ஒரே மாதிரி சம்சா வடைன்னு செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு, சீரகம், வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அது வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா புதினா இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு மஞ்சள் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இதையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ சிக்கனை உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு இந்த மாதிரி பிச்சு போட்டு வச்சுருக்கேன். அதையும் வந்து சேர்த்துட்டு டொமேட்டோ சாஸ், அப்புறம் ரெட் சில்லி சாஸ், அப்புறம் கொஞ்சமாக உப்பு, மல்லி இலை இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் 2 முட்டை, கொஞ்சமாக உப்பு, மிளகு சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் ரெடிமேட் சமோசா சீட்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த முட்டையில் நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு இதை நான் போடுற மாதிரியே இந்த மாதிரி லேயராக வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட் லேயருக்கு ஒரு 5 ஷீட்ஸ் கிட்ட நான் போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்டஃபிங்கையும் இதில் போட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மேலேயும் அதே மாதிரி நம்ம ஷீட்ஸால் இதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே முட்டையில் வந்து டிப் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. மிச்சம் முட்டை இருந்துச்சுன்னா அதை நல்லா அது மேலே ஊற்றி விட்டுட்டு இப்போ மூடி சிம்மில் வந்து 2 சைடும் நம்ம வந்து 10 மினிட்ஸ் வந்து நம்ம குக் பண்ணணும். இப்போ ஒரு சைடு வந்து 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டு 10 நிமிஷம் குக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளோட சூப்பரான டிஃப்ரெண்ட்டான இஃப்தாருக்கு ஒரு ஸ்நாக் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதை நீங்கள் உங்கள் இஃப்தாரில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.